ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன மிஷினை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் டாப் லோட் மிஷினில் சஸ்பென்ஸை சேஞ்ச் பண்ணுறதை தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷினோட மேல் டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 காடி 4 பக்கமும் இருக்கும். அந்த 4 காடியில் தான் அந்த சஸ்பென்சரோட உட்காந்துருக்கும். அந்த கீழ் பகுதி மொத்தம் 2 அதுக்கு எட்ஜ் இருக்குது. மேல் எட்ஜ் ஒன்று, கீழ் எட்ஜ் ஒன்று. மேல் எட்ஜ் இதில் உட்காந்துருக்கும், கீழ் எட்ஜ் அங்கே பார்த்தீங்களா ட்ரம்மில் அந்த கரெக்டாக அந்த ஹோலில் உட்காந்துருக்கும். அப்படி உட்காரும் போது ட்ரம்மோட அலைன்மெண்ட் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கு 4 சஸ்பென்சர் ராடு இருக்குது. இந்த 4 சஸ்பென்சர் ராடும் வெவ்வேறு அளவுகளாக இருக்கும். 2 சஸ்பென்சர் ராடு ஒரே அளவாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 2 சஸ்பென்சர் வேறு ஒரு அளவாக இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு 1 இன்ச்சு தூக்குன மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு இறக்குன மாதிரி இருக்கும். இதுதான் சஸ்பென்சர் ராடு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் கோட்டிங் இருக்குது. ரெட் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி 2 கலர் கோட்டிங் இருக்குது. இந்த கலர் கோட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெட் கலர் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, ஒயிட் கலர் பேக் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 4 ராடையும் 4 பக்கமும் அந்த சைடில் விட்டிங்கன்னா அழகாக போய் உட்காந்துரும். 4 ராடும் கரெக்டாக போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஈஸியான மாட்டிக்கலாம், நீங்கள் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா 4 ராடையும் மிஷினோட பாடியில் உட்கார வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் அந்த ஒரு சின்ன ஹோல் தெரியும். அது வழியாக நம்ம லைட்டாக அந்த இது தள்ளி விட்டோம்னா கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துரும். கரெக்டாக ட்ரம்மை தூக்கிட்டு அழகாக தள்ளி விடணும். மெதுவாக கொஞ்சமாக தள்ளி விட்டிங்கன்னா அழகாக உட்காந்துரும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் கரெக்டாக நம்ம அப்படி தான் உட்கார வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு உட்கார வச்சுட்டு அப்புறம் பேக் சைடு உட்கார வைக்கும் போது ராடு வளையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக ஆப்போசிட் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான கிரிப்பு கிடச்சிரும். அதுக்கு பின்னாடி பேலன்ஸ் இருக்கிற 2ஐயும் நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கலாம், ராடும் வளையாது. இப்போ இது சரியாக வீடியோவில் காட்ட முடியல. இங்கே பாருங்கள், 4ஐயும் மாட்டியாச்சு. நம்ம எப்படி மாட்டியிருக்கோங்கிறத பார்த்துக்குங்க. கரெக்டாக 4 சைடு நம்ம உட்கார வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மேல் டாப்பை போட்டுவிட்டுக்க வேண்டியதான். சஸ்பென்சர் இப்போ என்ன காரணத்தினாலாம் போகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் லோடு போட்டாலும் போகும். அதே மாதிரி டைல்ஸில் நம்ம மிஷினை வைக்கும் போது கீழே ஸ்டாண்டு வச்சுருவாங்க, வீல் வச்ச மாதிரி ஸ்டாண்டு வச்சுருவாங்க. அப்போ உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், அதனாலே சஸ்பென்சர் போகும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. செக்கிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சைடு அடிக்கலை. என்னன்னா இதுக்கு ப்ராப்ளம் சைடு அடிக்குதுன்னு தான் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. இப்போ ரெடி பண்ணி